தினகரன் ஈகோவும் அமித்ஷா வித்தையும். மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக ஜெயலலிதா உள்ளிட்ட அதிமுக முன்னோடிகளை எசக்கு பிசக்காக விமர்சனம் செய்த அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக வெகுண்டெழுந்தது அதிமுக. அதையே சாக்காக சொல்லி கூட்டணியை விட்டு விலகி சூடும் பட்டது அதிமுக. அதே போல இப்போது பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறார் டிடிவி தினகரன். அண்ணாமலைதான் என்னை என்டிஏ கூட்டணியில் சேர்த்தார், அவர் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தார், ஆனால் அவருக்கு இருக்கும் பக்குவம் நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை, இபிஎஸ் மட்டும் இருந்தால் போதும் என நினைக்கும் நயினாருக்கு தமிழகத்தின் யதார்த்த அரசியல் தெரியவில்லை, நாங்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு விலக காரணம் நயினார் நாகேந்திரன் தான், அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று பொட்டில் அடித்தாற் போல சொல்லிவிட்டார் டிடிவி தினகரன். மக்களவை தேர்தலில் அண்ணாமலையால் கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக அண்ணாமலையை நீக்க பாஜக தலைமை ஒத்துக்கொண்டதை அடுத்து மீண்டும் பாஜக கூட்டணிக்கு தலையாட்டியது. அதிமுகவை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை அமைத்துவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும் பாஜக தலைமை இன்னொரு முறை அதிமுகவை கை நழுவ விட தயாராக இல்லை என்பதே உண்மை. அதனால்தான் கூட்டணியை விட்டு விலகுகிறேன் என தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் சொன்னபோது அவரை நிறுத்தி வைப்பதற்கான எந்த முயற்சியையும் அதிகாரப்பூர்வமாக எடுக்கவில்லை. அதே சமயம் தமிழகம் வந்த மோடியை சந்திக்க ஓபிஎஸ் எடுத்த முயற்சிகளை நயினார் நாகேந்திரன் உதாசீனப்படுத்திய விவகாரமானது தினகரனை மிகவும் யோசிக்க வைத்துவிட்டது. அப்போது இது குறித்து ரியாக்ட் செய்திருந்த அவர், பழனிசாமிக்கு பயந்து கொண்டு நாளைக்கே நம்மையும் பாஜகவினர் இப்படி உதாசீனம் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்று தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ஆதங்கமும் பட்டிருக்கிறார். தினகரன் யூகித்தபடியே ஜி.கே. மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாஜகவினரால் உதாசனப்படுத்தப்பட்ட கசப்பான அனுபவம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தினகரன் உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் உட்கார வைத்துவிட வேண்டும் என பிரயாசைப்பட்ட ஜி.கே. வாசன் தினகரனையும் அந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் தினகரன் வந்தால் தன்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என இபிஎஸ் பிரேக் போட்டிருக்கிறார். அதனால் தர்ம சங்கடப்பட்டு போன வாசன் விஷயத்தை தினகரனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். இதனால் நிகழ்ச்சியில் தினகரன் கலந்து கொள்ளவே இல்லை. அதே சமயம் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையையும் இபிஎஸ்ஐயும் அடுத்தடுத்த இருக்கையில் அமர வைத்து இருவருக்கும் இடையிலான இறுக்கத்தை குறைத்தார் வாசன். இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தெரியவில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கும் தினகரன், பழனிசாமி இல்லாமல் வேறொருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் மட்டுமே என்டிஏ கூட்டணியை நாங்கள் ஆதரிப்போம் என்று அடுத்த குண்டையும் எடுத்து வீசியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியிலிருந்து தினகரன் விலகியது குறித்து அதிமுக தரப்பிலிருந்து சிலர் நம்மிடம் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஓபிஎஸ், டிடிவி இருவரும் கூட்டணிக்குள் இருந்தால்தான் தென் மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணிக்கு பலம் என்று ஒரு மாய தோஷத்தை உருவாக்கியதே அண்ணாமலைதான். ஆனால் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்குவதன் மூலம் அதை ஈடு செய்ய முடியும் என நினைத்தது பாஜக தலைமை. அதை பொய்யாக்க சிலர் இப்போது மெனக்கெடுகிறார்கள். அவர்களின் சதி ஆலோசனைப்படியே ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே நயினார் மீது பழி போட்டிருப்பதை பார்த்தாலே உள் விவகாரம் என்னவாக இருக்கும் என்று யாருக்கும் புரியும் என்கிறது அதிமுக தரப்பு. தினகரன் கோபத்துடன் அணியிலிருந்து வெளியேறியது குறித்து வேறு விதமான அரசியல் லாஜிக் சொல்கிறது பாஜக தரப்பு. அதிமுகவுடன் கூட்டணி மீண்டும் உறுதியான போதே பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். அதை கேட்டுக்கொண்டு அப்போது சும்மா இருந்த தினகரன் இப்போது மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பிறகு பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என திடீர் பல்டி அடித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு தினகரன் வருவதாக இருந்தால் நான் வர முடியாது என பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதில்தான் தினகரனுக்கு ஈகோ. அது மட்டுமல்லாமல் தாவேகா தரப்புடனும் தினகரனும் ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கணக்கெல்லாம் இருப்பதால் தான் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என
போகாத ஊருக்கு வழி தேடுகிறார் தினகரன். ஆனால் ஒன்று, முறுக்கிக் கொண்டு நின்ற பழனிசாமியை வழிக்கு கொண்டு வந்தவர் அமித்ஷா. ஒருவேளை தினகரனும் ஓபிஎஸும் கட்டாயம் இந்த கூட்டணிக்கு தேவை என கருதினால் அவர்களையும் வளைத்து கொண்டு வரும் வித்தையும் அமித்ஷாவுக்கு தெரியும் என்று சிரிக்கிறார்கள் பாஜகவினர்.